சென்னையில் ஆசை தம்பி தொடங்கி திருவேங்கடம் வரை நடந்த முக்கிய என்கவுண்டர்கள் குறித்த தோட்டா பார்வை. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் சென்னையில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளிகளிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் உள்ள ரவுடிகள் பட்டியல் எடுக்கப்பட்டு கூலிப்படையினராக செயல்படுபவர்கள், திரைமறைவு குற்றவாளிகள், அடுத்ததாக பழிக்கு பழியாக கொலை செய்ய காத்திருப்பவர்கள் என லிஸ்ட் எடுக்கப்பட்டு மீண்டும் ஒரு கொலை சம்பவம் நடக்காமல் இருக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் என்கவுண்டர் பீதியில் பல ரவுடிகளும் மாயமானதாக கூறப்படும் நிலையில் அவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் வெங்கடேச பண்ணையார் தொடங்கி தாதா வீரமணி என முக்கியமான என்கவுண்டர்கள் என்னென்ன என்பது குறித்த தகவல் என்று பார்க்கலாம். சென்னையில் 1996ஆம் ஆண்டு ஜூலை 30இல் லயோலா கல்லூரி அருகே ஆசை தம்பி என்கிற தாதாவாக செயல்பட்டவர் போலீசாரை எதிர்த்து கூட்டாளிகளுடன் மோதலில் ஈடுபட்ட போது சுட்டுக் கொல்லப்பட்டார். அடுத்ததாக 2003ஆம் ஆண்டு வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர். அடுத்ததாக அதே ஆண்டு திருவல்லிக்கேணி அயோத்திகுப்பம் தாதா வீரமணி மெரினா கடற்கரையில் வைத்து வெள்ளத்துறை என்பவர் மூலம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அடுத்ததாக 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி பங்க் குமார் என்கவுண்டர். அடுத்ததாக 2007ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரவுடி வெள்ளை ரவி என்கவுண்டர். இதற்கிடையே சென்னையில் வங்கியில் துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்த பீகாரை சேர்ந்த 5 நபர்களை போலீசார் பிடிக்க சென்ற போது வேளச்சேரியில் அவர்களுடன் நடந்த மோதலில் 5 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அடுத்ததாகவும் வரிசையாக பல என்கவுண்டர்கள் நடந்தன. அதில் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை அருகே கூடுவாஞ்சேரியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஆயுதங்களுடன் இறங்கிய 2 நபர்கள் போலீசாரை எதிர்த்து தாக்கியதில் வினோத் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தற்போது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் காவலில் எடுக்கப்பட்டிருந்த ரவுடி திருவேங்கடம் சென்னை மாதவரத்தில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகிலேயே உயரமான ரயில் பாலம் அப்படின்ற பெருமையை கொண்டிருக்கக்கூடிய ரயில்வே பாலத்துல ரயில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டிருக்கு. ஈஃபில் டவரை விட மிக உயரமான ஒரு பாலமா இருக்கக்கூடிய இந்த பாலம் 8வது அதிசயம் அப்படின்னு புகழப்பட்டுட்டு வருது. காஷ்மீர்ல பாரமுல்லா சங்கல்தான் ரயில் பாதையில ஒரு பகுதி தான் இந்த பிரம்மாண்டமான செனாப் ஆற்று மேல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ரயில் பாலம். இத கோல்டன் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலத்தினுடைய மொத்த நீளம் 1315 மீட்டர். இதனுடைய உயரம் பாத்தீங்கன்னா 359 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 1170 அடிக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. இது ஈஃபில் டவரை விட கிட்டத்தட்ட 35 மீட்டர் உயரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2004ஆம் ஆண்டே இதுக்கான ப்ரொபோசல் வைக்கப்பட்ட சூழல்ல தாமதமாகி இந்த பணிகள் நடந்து முடிஞ்சு இப்போ இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இப்போ இதுலதான் ரயில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டிருக்கு. காற்று வீசினா கூட இதுல பயணம் செய்யும் போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த பாலத்துல மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல ரயில்கள் செல்லும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாலத்தினுடைய மொத்த எடை பாத்தீங்கன்னா 10,619 மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்ட பாலத்து மேலதான் இப்போ சோதனை ஓட்டம் வெற்றிகரமா நடத்தப்பட்டிருக்கு. அது தொடர்பான வீடியோவை அஸ்வினி வைஷ்ணவ் அவர்